கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். மார்க் 1:14. மார்க் 1:14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. இப்ப மார்க் ரொம்ப அவசரமாக இன்னொரு காரியத்துக்கு போறாரு. எங்க? யோவான் ஸ்நானகனுடைய கைதுக்கு போறாரு. அதாவது அவரு மார்க் எழுதும்போது எப்படி ஒரு தீர்க்க தரிசனமாக ரொம்ப வேகமாக அடுத்த நிலைக்கு போகுது எப்படின்னு சொல்லக்கூடியதாக. அதாவது யோவான் ஸ்நானகன் அவருடைய காலம் முடிஞ்சது, அவர் எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டாரு. இப்ப யோவானுடைய கைது எதை காட்டுதுன்னா, ஏரோது அந்திப்பா அவரை காவல்ல கொண்டு போய் மக்கரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வச்சிடுறாரு. ஏன்னா அவரை என்ன நினைச்சாரு, யோவான் ஒரு பெரிய தீர்க்கதரிசின்னு. ஆனா யோவான் எதுக்காக இது பண்ணார்னா, ஏரோதுடைய திருமணத்திற்காக. இது அவன் செய்தது தன்னுடைய சகோதரனுடைய மனைவி ஆகிய அந்திபாசை எடுத்தது தவறு என்று சொல்லக்கூடியதாக. ஆனா மார்க் இங்க என்ன பண்றாருன்னா, இங்க எவ்வளவு அழகா நேர்த்தியா இது யோவான் ஸ்நானகன்ட்ட இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட போகுது. அதாவது வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர் நான் என் வேலையை முடிச்சிட்டேன், எனக்கு பின்னாடி வர்றவர் வந்துட்டாரு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே இவர் எங்க ஆரம்பிக்கிறாரு? கலிலேயால சாதாரண மக்கள்கிட்ட ஆரம்பிக்கிறார். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எல்லாரும் எங்க பண்ணுவாங்க? எருசலேம்ல பண்ணுவாங்க. ஏன்னா எருசலேம் தான் எல்லா மத தலைவர்கள் எல்லாவற்றுக்கும் அதுதான் காரணம். எருசலேம்ல தான் தேவனுடைய ஆலயம் இருக்கு, எருசலேம் தான் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா கலிலேயால யார் இருக்கா? விவசாயி, மீன் பிடிக்கிறவங்க, வேற தொழில் பார்க்கிறவங்க, இப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. இவங்க மத தலைவர்கள் கிடையாது, இவங்க தேவனுக்கு ஆராதனை செய்யற ஆசாரியர்கள் கிடையாது. ஆனா கலிலேயா என்னன்னா அதிகமாக ஜனங்கள் உள்ள இடம். அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்துல பின்தங்கிய இடம். ஆனா எருசலேமோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா விதமான வித்தியாசமான மக்கள். ஆனா எருசலேம்ல பாத்தீங்கன்னா பூரா ஆசாரியன், அவங்களுக்கு சொந்தக்காரன், இப்படிப்பட்ட மக்கள் தான் இருப்பாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக வேண்டுமென்றே தெரிஞ்சு எங்க கலிலேயால ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ரொம்ப தாழ்மையாக, ஒன்றுமில்லாத மக்கள், வசதி இல்லாத, அதிகாரம் இல்லாத அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தா தேவனுடைய ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாரு? தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. அவர் பிரசங்கம் பண்றது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். ரொம்ப அழகா சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. என்ன? காலம் நிறைவேறி போச்சு அப்படிங்கிற, தேவனுடைய ராஜ்யம் சமீபத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு நற்செய்தி. என்ன? இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் நடைபெறுகிறது. அப்ப நீங்க ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அதாவது வழியை ஆயத்தம் பண்ண வந்தவருடைய கைது என்ன பண்ணுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பொதுவான ஊழியத்துக்கு ஆரம்பமா இருக்கு. அப்ப நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளணும், கர்த்தர் அவருடைய நேரத்துக்கு காத்திருந்தாரு, அதே போல நம்மளும் காத்திருப்போம். இரண்டாவது, நம்ம செய்யக்கூடிய ஊழியம் என்னவா இருக்கணும்? கர்த்தரை கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு ஒரு காரியம் இந்த வசனத்துல பார்க்கும்போது என்ன தெரியுமா இருந்துச்சு? இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் தொடங்கியிருந்தா எங்க தொடங்கி இருக்கணும் தெரியுமா? எருசலேம்ல தொடங்கி இருக்கணும். ஏன்னா அவர்கள் தான் நிறைய படிச்சவங்க, அவங்கதான் கர்த்தருடைய வார்த்தையை அறிஞ்சவங்க, அவங்கதான் முதல் 5 புஸ்தகங்கள் என்று சொல்லக்கூடிய தோரா என்று சொல்லக்கூடிய முதல் 5 புஸ்தகம், ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் 5 புஸ்தகங்களை மனப்பாடமா சொல்ல முடியும். அங்க 24 வகுப்புகளாக ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய இடம், அங்க எல்லா மத தலைவர்கள் இருக்கக்கூடிய இடம், பிரதான ஆசாரியர் இருக்கக்கூடிய இடம், தலைமை ஆசாரியர்கள் இருக்கக்கூடிய இடம், அங்க எல்லாரும் ஆராதிக்கக்கூடிய இடம், தேவ ஆலயம் அங்க இருக்குது. பிரமாதமான ஒரு ஆலயம் ஏரோது கட்டி இருக்கிறாரு. ஆனா கர்த்தர் எங்க ஆரம்பிக்கிறாரு? அங்க போலங்க. அவர் எங்க ஆரம்பிக்கிறாரு? கலிலேயால இருந்து ஆரம்பிக்கிறாரு. மக்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிற ஒண்ணுமில்லாத ஒரு மக்கள் மத்தியில
ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன். அதே சமயத்துல இன்னொன்னு வந்து, யோவானுடைய கைது வந்து, ஐயோ யோவானுடைய கைது ஆயிப்போச்சு, இது மிகப்பெரிய செட்பேக் நினைக்கலாம். இல்ல, இதுதான் தேவனுடைய ராஜ்யம் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்று சொல்லக்கூடியதாக. அப்ப எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய மிகப்பெரிய காரியங்கள் எப்பயுமே தொலைந்து போன மக்கள்கிட்ட இருந்தா இருக்கு. அப்ப நம்மளும் தொலைந்து போன மக்களை தேடக்கூடிய மக்களாய் நம்ம வேலை செய்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ உம்முடைய காரியங்கள் இதோ தொலைந்து போன மக்களை நாடக்கூடியதாய், தொலைந்து போன ஆத்துமாக்களை, காணாமல் போன ஆடுகளை தேடுவதை போல ஆண்டவரே, அவரை பின்பற்றி வாழுகிற நாங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.